இந்திய அரசின் அமைப்பின் சட்டத்தின்படி நாடாளுமன்றத்துக்குள்ள இந்தியாவுக்கே தலைவர் யார் என்றால் ஜனாதிபதி. அது ஜனாதிபதி என்றால் அவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஆனாலும் அவரும் கவர்னரை போலதான், வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ, ஒன்றிய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்திட வேண்டும். தானாக அவர் எதையும் செய்திட முடியாது. அது எப்படி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜனாதிபதி. இன்று பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் முதல் உரையை அவர் தான் பேசுவார். அந்த உரையை யார் தயாரிக்கிறார் என்றால் பிரதமர் தலைமையிலே அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவு செய்வார்கள். இதைதான் நமது அந்த அரசின் சாதனை, அந்த அரசின் சாதனை அவர் பேசுவாரா ஜனாதிபதி. வேற ஒரு வார்த்தை, ஒரு கமா கூட அவர் போறதுக்கு ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை. இவரு தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆயிட்டு அங்கங்க போய் ஐயா வேலை கொடுங்க ஐயா, எங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்னர் பதவி கொடுங்கய்யா, நானும் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பதவி காலம் முடிஞ்சுதா ஒழுங்கா வீட்டுக்கு போலாமே. போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன். யார? நம்ம தலைவர் தளபதி எதிர்க்கிற. ஒன்னும் கொடுக்க முடியாது, விட்டுருவோம் வர்றாங்க தளபதி. இந்த திராவிட மாடல் அரசுல பாத்தீங்க, இன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன? மகாராஷ்டிரா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை பாதிதான் மகாராஷ்டிரா. ஆனால் உற்பத்தி திறன் மகாராஷ்டிராவிட அதிகமானது தமிழ்நாடு தான். காரணம் நாம் தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் தான். நான் கேட்கிறேன், என்ன மரபு? தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க சொல்றதை செய்யணும், நீயா ஒன்னும் செய்ய முடியாது. செய்யலாம், எங்க செலவுல இவ்வளவு ஒரு பெரிய அரண்மனை, யாருக்கு? இவருக்கு. அரண்மனையில நீ நடந்து போ, தூங்கு, என்ன வேணா செய். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்து விட்டால் எங்கள் முதல்வர், எங்க அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதைத்தானே செய்ய வேண்டும். செஞ்சல இது போல செய்யாத மாதிரி புதுசா அவர் செய்யற மாதிரி முதல்ல செஞ்சல. முதல்ல இப்ப எதுக்கு? பதவி முடிஞ்சு போச்சு, எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்கன தாளம். அதற்காக எங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா? போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிடர்கள் திருநாடு சொல்லையே எடுத்த, அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல பண்ணிச்சு விட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். பின் விளைவுகள் நீங்கள் தயாராக. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினர், வெறும் நியமனம் தான், தற்காலிக பதிவுள்ள இந்த ஆளுநர் தொடர்ந்து வேண்டும் என்றே இன்றைக்கு இந்தியாவில் தலை சிறந்த முதல்வர் யார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதே போல் தலை சிறந்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். அதை நீங்க தகர்த்த பாதைகள் உங்க பருப்பு இங்க வேகாது வேகாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செயல்பட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.